கடவுளுக்கு எழுதியிருக்காரு. எப்ப எனக்கு உங்களுக்கு எழுதியிருக்கேன்ப்பா, உங்க மாமன் எனக்கு தாய் மாமனுக்கு எழுதியிருக்கிறேன், எங்க அடிவாய்க்கு நம்பர் கொட்டு வாங்கின பிரம்மனுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னார். மிரண்டு போனார் சுவாமி. எங்க எனக்கு இந்த மாசம் பலன் சொல்லு அப்படின்னார். பலன் சொன்ன உடனே என்ன சொன்னாரு, நைனா இந்த மாதத்துல நீ பிச்சை எடுத்து சாப்பிடுவ. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து உண்பாயின்னாங்க. பிச்சை எடுத்த இடம் இந்த இடமும் அங்கே சம்பந்தம் வருது, மேல்மலையிலூர் வருது. அவர் கோபத்தில் இந்த நூல் அரங்கேற்றம் ஆகாது போடான்ட்டார். சாபம் கொடுத்தாச்சுன்னா சாப நிவர்த்தியை உடனே கேட்கணும். அவங்க கொடுத்த உடனே தாழ்ந்துருவாங்க. இப்ப சொல்லாரு, என்னை போல் ஒருவன், உன்னை போல் ஒருவன், தன்னை போல் ஒருவன், ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தவன், அவனால் இந்த நூல் அரங்கேற்றம் மாறுனார். அப்ப சொன்னும் போது சில விஷயங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுதான் அகத்தியரால் உருவாக்கப்பட்டது. அவர் தான் வந்து வெளியிட்டார் குமாரசுவாமியம்ங்கிற நூல். அந்த நூல் இப்ப இருக்கிறத எல்லாமே உல்டா படிச்சாச்சு, செயல மாத்தி மாத்தி தவறா எழுதியாச்சு. ஒரிஜினல் பாசியம் எவர் எழுதுற புலவருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரிஜினலான பாசியம் இல்லை. அதுல இருக்கிற செயல் ஒரு 2 வரிக்கு 100 விளக்கம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவர் ஒரு சூட்சுமத்தை வச்சிருக்கிறார். எல்லாம் எழுதிக்கங்க. அஸ்வினி மகம் மூலத்தை ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. அஸ்வினி மகம் மூலத்தை ஒரு முக்கோணமா போடுங்க. மேசம் சிம்மம் தனுசுல வந்துடுதா? அதற்கப்புறம் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயத்தை ஒரு கோடு போடுங்க. அருங்கோணம் வருமா வராத? அருங்கோணம் வருமா வராது?